ஃபிளாஷ்பேக். உனக்கு எனக்கும் பகதான். பாம்பு தீண்டியே தீரும். அம்மா அந்த கடவாரை எடு. ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எஸ்கே மீடியா ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒரு கேம் விளையாட போகிறோம். ஆமாங்க, இந்த சாப்பிட்டு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். யாருக்காக இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சோடனே வேலை பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, இனிமேல் டெய்லியும் ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் கேமோட உங்களை பார்க்க வந்துடுவோம். டுடே சேலஞ்ச் பிங் பாங் பால் வித் கிளாஸஸ். சரி, ஓகே தானா. கேம் என்னன்னு நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லிட்டோம். ஆனால் விளையாட போகிறது நம்ம டீம் மெம்பர்ஸ் தான். அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாமே. வெல்கம் டீம். வெல்கம் டீம். பயங்கரமா ஃபன் பண்றாங்களே. சரி, ஓகே, நம்ம டீம் மெம்பர்ஸும் வந்துட்டாங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து கேம் என்னன்னு சொல்லிட்டோம். ஸோ இவங்களுக்கும் நம்ம சொல்லணும் இல்லையா? கண்டிப்பா சொல்லணும். என்ன கேம் இது? இந்த கேம் பேர் தான் பிங் பாங் பால் வித் கிளாஸஸ். உங்க எல்லாருக்குமே இதை பார்த்த உடனே ஏதாச்சும் ஒரு ஐடியா தோணுதா? ஆமா, எப்படியும் 500 200 வச்சிட்டு இருக்கீங்க. மொத்தமா கொடுத்தீங்கன்னா அப்படியே எடுத்து போயிடும். கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம தலைவா ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. ரைட், கட்டிங்க்கு பிளான் பண்ணிட்டாங்க. நோ சார், நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார். ரைட்டா, கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இந்த சேலஞ்ச், இந்த கேம்ல ஒரு சேலஞ்ச் இருக்கு. அதை நீங்க வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்கும். ஓகே, என்ன சேலஞ்ச்? என்ன சாய்ஸ்? இதுல 6 பால் இருக்கு, இங்க 5 கிளாஸ் இருக்கு. ஓகேவா? மேட்ச் ஆவலையே. 6 பால் 5 கிளாஸ் மேட்ச் ஆவலையே, பொருந்தலையே. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். ஓ எக்ஸ்ட்ரா. புரியுதா? ஓகே. சோ இந்த பாலை நீங்க இப்படி போடக்கூடாது, இப்படி ஜம்ப் பண்ணி அதுல போய் விழணும். பியூட்டிஃபுல் கேம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல விழுந்தா உங்களுக்கு எனக்கு விழல, உங்களுக்கு விழல, காசு வேணா விழ வேணும், அவ்வளவுதான். ஏன் கத்துற? ஓகே. சோ ஓகே, ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு வேல்யூ வச்சிருக்கீங்க. இப்ப இதுல விழுந்தா 20 rupees, இதுல விழுந்தா 50 rupees, இதுல விழுந்தா 100 rupees, இதுல விழுந்தா 200 rupees, இதுல விழுந்தா 500 rupees. 500 கொடுத்துருவீங்க. அப்ப ஆமா கொடுத்துருவோம். இதே ஒருவேளை நீங்க பின்னாடி போட்டீங்கன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. பின்னாடினா அங்க அந்த பக்கம். கர்ம இந்தப்பா இப்படிதான்டா வாழ்க்கையில அங்க அசிங்கப்படுறோம். இல்ல பின்னாடி சில்வர் கிளாஸ் வச்சிருக்கோம் இல்லையா? சில்வர் கிளாஸா? நான் ஏதோ குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்களோ நினைச்சேன், ஜூஸ் கொடுப்பாங்களோ நினைச்சேன். இதுல விழுந்தா உங்களுக்கு காசு, அதுல விழுந்தா உங்களுக்கு பனிஷ்மென்ட். நல்லா இருக்குல? ஆ 6 சான்ஸ் இருக்குல. 6மே 500ல விழுந்துச்சுனா யார் உனக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்குறது? மூலகாரன் கேக்குறான்ல. நீங்க 6 வாட்டி ஃபர்ஸ்ட் போடுங்க, அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு வாட்டி முதல்ல போடு. ஒரு வாட்டி போடுங்க. இப்படியே அதிகப்படுத்த கூடாது. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. அதாவது 5மே கூட போட்டாலும் 5மே கொடுத்துருவாங்கடா. 5 கொடுத்துருவாங்களா? சரி, 6 ப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால ஒரு எப்பவுமே நம்பிக்கை. நம்ம போட்டுட்டு பேசணும், போடுறதுக்கு முன்னாடி பேசக்கூடாது. சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து நீங்க 2 டீமா இருக்கீங்க இல்லையா? அதுக்கு இங்க சொல்லணும். இவர்தான் கேட்டாரு, அவர்கிட்ட சொல்லணும். முதல்ல போடுறா வெங்காயம், முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். முதல்ல போட்டுட்டு அப்புறம் பேசணும். சொல்ல மாட்டாங்க. அது இன்டைரக்டா சொல்லிட்டாங்க, புரிஞ்சுக்கோ. ரெடி, இதுக்கப்புறம் அதை சொல்லணுமான்னு உனக்கு அம்மா சொல்லிருமா வெங்காயம்ட்டு. வாங்க இப்படி வந்துருங்க. ரெடி, கேம் ஸ்டார்ட் பண்ண போறது யாரு? நீங்க தான் டிசைட் பண்ணனும். ஆல்பபெட் ஆர்டர்ல இருக்கு. அது நீதான் ஜே ஃபர்ஸ்ட். ஓகே, அப்படினா ஆங்கர்ஸ்னா டி ஃபர்ஸ்ட் இருக்கு. நாங்க ஆங்கர்ஸ் பா, நாங்க லேட்டா தான் விளையாடுறோம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் நாங்க ஹோஸ்ட் பண்றோம். சோ நாங்க லாஸ்ட் தான் ஜே விளையாடுறோம். ஃபர்ஸ்டா வந்துருங்க. ஜே நானே விளையாடுறேன். இந்த சைடு வந்துருங்க. லைக் ஜே பாரதமே மிஸ் ஆயிடுச்சுனா? இது ஒரு நல்ல கேள்வி. இப்படி ஒரு ஆளு அந்த சைடு பின்னாடி போய் நின்னுடலாம். ஓ, பனிஷ்மென்ட்டும் கிடையாது. அதாவது விளையாடுறதுக்குலாம் என்ன பண்ணணும், இந்த சைடுல இருந்து விடுறக்கூடிய பாலை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளை நினைக்கணும். அப்ப நீ போவாத, நீ பிடிக்க மாட்ட. இதெல்லாம் ஓவர் நக்கலு. ரெடி, உங்க கையில வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் ஒரு கிளாப் கொடுத்துருங்க. ஜேபிஜே, थैंक यू. ஏனா அதுக்கு முன்னாடி நீங்க எதை டார்கெட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் கெஸ்ஸிங் இருக்கா? டார்கெட் பண்ணா கண்டிப்பா அதுல விழாது. இதுலயாவது போடுவோம். அது ஃப்ளூக்ல போட்டு கடிச்சிரும் சொல்றீங்க. சப்போஸ் அது வந்து உங்களுக்கு பனிஷ்மென்ட்ல விழுந்துச்சுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. பனிஷ்மென்ட் பண்ணுவீங்களா? வேற வழி இல்லனா? நான் சொல்றதுக்கு முன்னாடி சுத்தி எத்தனை வயசு வருது? பூரா வன்மம் பண்ணிதானா? சரி, ஃபர்ஸ்ட் நீங்க போடுங்க. ஜேபி 500 நீங்க எதை டார்கெட் பண்ண போறீங்க? 100 ரூபாய் அடிக்கறாரா எதை டார்கெட் பண்ண போறீங்க? ரெடி, ஜேபி 500 தான். ஓ 500 யார விட்டுச்சு? அதானே 500 தான். போடலாம். ஃபர்ஸ்ட் சாய்ஸ்.
ஃபர்ஸ்ட் சான்ஸ் மிஸ் அது ஆயிடுச்சு. அது முடிச்சு வச்சுக்கங்க. 5 அந்த பால் வச்சுங்க. மிஸ்ஸிங். அச்சச்சோ. 2 முடிஞ்சு 2 பால் கையில வச்சுக்கங்க. ஜஸ்ட் மிஸ். பனிஷ்மென்ட் அது போயிருக்கும். எப்படான்னு தெரியுற நீ இருடி வந்து பாக்குறவன் கணக்க கிடைக்கல. அட்லீஸ்ட் நீங்க பனிஷ்மென்ட் அது போடுங்க. ஐ திங்க் நீங்க பனிஷ்மென்ட் டார்கெட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அப்பதான் காயின் அதுக்குள்ள வரும். ஓ என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓ இன்னும் லாஸ்ட் ஒரே பால் தான் இருக்கு. இவர் வந்து 500 ரூபாய் அடிக்க போறாரா இல்ல 200 ரூபாய் அடிக்க போறாரா 100 ரூபாய் அடிக்க போறாரா 50 ரூபாய் அடிக்க போறாரா இல்ல 20 ரூபாய் அடிக்க போறாரான்னு தெரியல. பாத்துலாம். பார்த்தா தெரியும். அட பரதேசி நீ ஏன்டா குறுக்க வந்த? அதுக்கு விடற போது அங்க சரி உங்க ஃபீல் எப்படி இருக்கு? 100 ஜெயிச்சிருக்கீங்க. அப்படி இல்ல. ஓ சரி. இல்ல வேற ஒண்ணும் இல்ல. ஒரு கல்பிரிட். சாரி அதனால அலுமினி ஆட்டம். கேமரால கேப்சர் ஆகல. எங்களுக்கு ஆடியன்ஸ் இவர் பாருங்க நாங்க தூங்கிட்டு இருக்கறதால பார்த்து தூக்கி உள்ள போட்டுட்டாரு. சீட் பண்ணிட்டீங்களா? நீ வரலனாலும் அடி. ஓகே ஜேபி வந்து 100 ரூபீஸ் வின் பண்ணிருக்காரு. இது வந்துச்சு. ஓகே ஓகே. நீங்க கேட்டிங்க இல்லையா எதுக்கு 5 கிளாஸ் வச்சிட்டு 6 பால் போட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி. பாத்தீங்களா 6வது பால் கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. வேற லெவல் இல்ல. அப்போ thank you very much. Thank you. Good. Thank you. கங்க்ராச்சுலேஷன். ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குது. சோ நெக்ஸ்ட் ஜேக் பிரவீன். வாங்க பிரவீன் நீங்க தான் உங்க சாய்ஸ். எஸ். ஓகே ஜேபி வந்தாங்க 5 பாலுமே வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா லாஸ்ட் ஒரு பால்ல 100 ரூபாய் அடிச்சிட்டாங்க. அந்த 100 ரூபாய் அவருக்கு அப்புறமா தான் கிடைக்கும். பட் இப்போ அவருக்கு நம்ம கங்க்ராட்ஸ் சொல்லிட்டு thank you. Thank you. கங்க்ராச்சுலேஷன். அடுத்தது யார் வர போறான் பாத்தீங்கன்னா வேற யாரு? நான் தான். உங்க பேர் சொல்லிடுங்க. அவருக்கு பேர் வைக்கலங்க. என்னம்மா பேர் வைக்கலையாமா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அந்த மாதிரிலாம் பேர் வைக்கலனா கேம் விளையாட முடியாது. அப்ப நீங்களே பார்த்தா நல்ல பேர கழுதாங்கட்டி. இல்ல கழுதைன்னு வச்சா கேவலமா இருக்கும் கழுதைக்கு. அதனால உங்க பேரை சொல்லி விளையாடுங்க. இவ்வளவு டீசெண்டா கேட்டதுனால நாங்க டீசெண்டா கேக்குறோம். உங்க பேர் என்ன? பிரவீன் குமார். பேரை முதல்ல மாத்திருங்க. அந்த பேரை வச்சுக்கிட்டு இருந்தா அது உங்களுக்கு சரியா இருக்காது. ஓகே ஓகே பிரவீன் குமார் எதுல வந்து போட போறாரு எவ்வளவு காசு வின் பண்ண போறாருன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்க எதை டார்கெட் பண்றீங்க? பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நீ கேட்டாலும் கிடைக்காது. ஓகே போடுங்க பிரவீன் குமார். என்ன போடுறீங்க? ஓ ஜஸ்ட் மிஸ். நீங்க எதை டார்கெட் பண்றீங்க? அப்பெல்லாம் கேட்கப்படாது. தப்பு. ஐயோ போச்சே. ஓகே பிரவீன் குமார் 500 ரூபாய் போடுவாரா 200 ரூபாய் போடுவாரா நம்மலாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அவரு பனிஷ்மெண்ட்ல போட்டிருக்காரு. அவருக்கு வின் பண்ணிருக்காரு. அது ஜஸ்ட் மிஸ் ஆகி 500 ரூபாய்க்கு பின்னாடி இந்த பனிஷ்மென்ட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இவர் ஏதோ தப்பு பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். பாவம் பண்ணிட்டடா. பாவம் பண்ணிட்ட. சரி ஓகே இவருக்கு என்ன பனிஷ்மென்ட் வந்திருக்குன்னு பாத்துடலாம். முகம் முழுக்க பவுடர் அடிக்க வேண்டும். ஏற்கனவே இது மூஞ்சி அப்படிதானே இருக்கு. சரி ஓகே நம்ம ப்ராப்பர்ட்டி இறக்கிடலாமா? எடுத்துட்டு வந்துருங்க. டப்புனு. மூஞ்சி சரியா பார்த்தாலே யாருக்கும் புரியாது. பனிஷ்மென்ட்னு சொல்லியாச்சு. அப்ப மூஞ்சி ஃபுல்லா பவுடர் பூசணும். அதுக்கு கண்டிப்பா பவுடர் வேணும்ல? ஆமா. அதுக்கு ஒரு மேஜிக் பண்ணிடலாமா? மேஜிக்கா? பண்ணிடலாமே. எங்க உன் கை கட்டு. ஜி பூம் பா. சார் நம்ம பவுடர் பூசி அழகு பார்த்துடலாமா? ஆரம்பிக்கலாமா? சிக்கிட்டே நல்லா என்னை யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் மீ. கை காட்டுங்க. 2 கை காட்டுங்க. முன்னாடியே ஒரு மூஞ்சி நல்ல பவுடர் போட்ட மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல. இந்த என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா?
இல்ல இல்ல இந்த பவுடர் போட்டதுக்கு அப்புறம் அவர் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? அப்படியே போட்டுக்கோங்க. மூஞ்சி ஃபுல்லா மேல தலை 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 சூப்பர் சூப்பர். அப்படியே அகோரி மாதிரியே இருக்காரு. என் தாயிரம் கோயில காக்க மறந்திட்ட பாவியடிக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ரைட் அடுத்த சாய்ஸ் பண்ணலாம். 4 பனிஷ்மென்ட் சாரி 4 பால் இருக்கு. ஐயோ ஒரு பனிஷ்மென்ட் இப்படி இருக்கு. மீடியம் பனிஷ்மென்ட் ஆகுனா என்ன ஆகும் தெரியல. ரெடி ஓகே அடுத்து இவருக்கு இன்னும் 4 பால் இருக்கு. பார்க்கலாம் இந்த 4 பாலுமே பனிஷ்மெண்ட்ல போடுறாரா இல்ல காஸ்ட்ல போடுறாரு. ஒண்ணுத்துக்கே இந்த லட்சணம் பார்த்து பண்ணுங்க. சரி எல்லாம் இருக்கட்டும். முதல்ல கண்ணாடி போட்டு விடுங்க. அவர் எங்க போறன்னு தெரியாது. ஐயோ இந்த வியாதி வேற இருக்கா? கண்ணாடி போட்டு விட அங்க எங்கிட்டாச்சும் எடுத்து வைங்க. அங்க எங்கிட்டாச்சும் எடுத்து வைக்கணுமா? கண்ணாடி இருக்கும்போது இப்படி நீங்க கண்ணாடி போட்டு ஸ்ட்ரைட்டா போடல. கண்ணாடி இல்லாம ஒழுங்கா போட்டுருவீங்களா? நான் கண்ணு தெரியாத கிளவு கிடையாதா? இப்ப நீங்க கிளவு மாதிரி தான் இருக்கீங்க. கண்ணு தெரியாத கிளவு கண்ணு தெரியாத வாலிபன். ரெடி அடுத்த சாய்ஸ். திரும்பி உங்களுக்கு அதே 500 வேணும்ல? இப்படி எல்லாம் மாட்டி விட கூடாது. ஐயோ ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. பின்னாடி போயிருந்தா பனிஷ்மெண்ட்லயாவது போயிருக்கோம். அடங்கு கிட்ட வருதே அது. டேய் இத போன் ஆரம்பிச்சு சொல்லாம போய்ட்டானே என்னடா அது? எனக்கு குறிச்சு இல்ல டீசன்ட் வரதா. டீசன்ட் கேட்ட வரதா. போச்சா லாஸ்ட் சான்ஸ். ஏய் இப்படியே சண்டா மண்டா இங்க பாரு கெட்ட வார்த்தையில பேசாத. எவனாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கடா. திரும்பவும் அதே 500 தான் டார்கெட் வைக்கிறாரு. உங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதா கண்ணுக்கு? சரி உன் தங்கச்சி சொல்றதுல மூடு போடு. ஐயோ சரி அடுத்ததா யார் வர போறீங்க? ஓகே எஸ் எஸ்ல ரெண்டு பேர் ஐ எஸ்ஹெச்ஏ அதனால நான் தான். ஓ எல்லாரும் வெல்கம் பண்ணிடலாமா? வாங்க வாங்க வெல்கம். கை தட்டுங்கப்பா. ஏய் போட்டீங்க வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. நீங்க எப்படி சார் பனிஷ்மெண்ட் அடிக்க போறீங்களா இல்ல காசு அடிக்க போறீங்களா? 5 பாலுமே 5ல விழுவும் அப்படின்றத எல்லாரோட எய்மா இருக்கணும். ஆனா 5மே 500ல விழுன்னு ஆசைப்பட்டது பேராசையா இருக்கும். அதனால எதுல விழுதோ நம்ம ட்ரை பண்ணுவோம். விழுந்தா பனிஷ்மென்ட்ல விழுந்தா அதுதான் கொஞ்சம் யோசனையா இருக்குது. அது விழாத அளவுக்கு எய்ம் பண்ணணும். பார்க்கலாம். சரியா ஆடியன்ஸ் கொஞ்சம் காப்பாத்தி விடுங்க. அந்த பின்னாடி இருக்கிறதுல மட்டும் விழாத அளவுக்கு எப்படியாவது கொஞ்சம் புசு புசுன்னு ஊதி விட்டுருங்க. வந்துச்சுன்னா அவங்க எப்படி ஊதி விட முடியும்? அதானே இல்ல புரியல. டார்கெட் பண்ணி போட்டீங்களே. ஜஸ்ட் மிஸ். மூணாவது பால் 200 200 200 200 200 200 200 சோ சேட். கூட வரல. 3 பால் இருக்கு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அடுத்த 3 பால்ல ஏதாவது நான் போடுவோம் எப்படியாவது ஒரு எய்ம் வந்து எனக்கு 100 இல்ல 200லயாவது போடலாம்னு இருக்கேன். ட்ரை பண்றேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன் 20ல உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இந்த 20ல அதுவும் நோட் தாங்க. ரொம்பவும் ஆசைப்பட்டாக்க அதுக்கு பேர் பேராசை. அதுவும் பேராசை சின்ன ஆசை. இதுவும் சின்ன ஆசை. இது மிடில்ல இருக்க கூடியது ஆசைப்பட்டா பரவாயில்ல போல தோணுது எனக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. பின்னாடி போயிடுச்சுனா ஏன் நீ அதையே சொல்லிட்டு இருக்க? பக்கு பக்குன்னு இல்ல பயமுறுத்தாத. சரி போடுங்க சார். சார் பனிஷ்மென்ட்ல விழ போச்சு சார். போட்டுருக்கலாம்ல. பண்ணா இருந்திருக்கும். நானா வேணான்னு சொல்றேன். அது விழுந்துச்சுனா விழுந்துரும். போடுங்க இப்போ. போயா. லாஸ்ட் பால் இருக்கு. இப்போ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? லாஸ்ட் பால் 2 பால்ல ஒரு பால் தான் இருக்கு. ஒரு ஓவருக்கு 6 பால் தான். அது அவர் போட்டது. ஆமா வச்சிருக்காங்க. எல்லாம் தெளிவா தான் இருக்காங்க. ஓ ஏமாத்து பாக்குறீங்களா? இப்போ சான்ஸ் பாருங்க. ஓ இதுதான் பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க தெரியுமா? சரி ஓகே. நம்ம எஸ்கே மீடியாவோட எடிட்டர் வராரு. சோ அவர் என்ன பண்ண போறாரு அப்படினு சீஃப் எடிட்டர் மூஞ்ச காமிங்க.
ஏன் இவ்வளவு படபடப்பு பயமா இருக்கா பனிஷ்மெண்ட் வந்து நாளா புடி வச்சா தப்பே தப்பா ஓ நான் தப்பிடுச்சே ஐயோ தலைக்கு பிரிவித்தால் அல்லையில் போய் சொல்லுது இது கூட பிடிக்க முடியல இல்ல பக்கத்துல ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ் வேற ஒண்ணு அதேதான் இல்ல குட் வைப்ரேஷன் இருந்தா மட்டும் நீங்க அப்படியே போட்டுறீங்க அத 100 ரூபாய் போட்டேன் women அவங்க போட்டாங்களா அவன் குட் வைப்ரேஷன் சொல்லல அவர் போட்டாரா சரி பனிஷ்மென்ட்க்கு ரெடியா இருங்க ஓகே பனிஷ்மென்ட்டா ஆள் தெரியல போட்டுருக்கு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா எனக்கு அதெல்லாம் இல்லையே போட்டுருவீங்களா இப்பதான் அதுல பனிஷ்மென்ட் கெயின் பண்ணுங்க அதுல வேணாது சரி ஆரம்பிக்கலாமா கடவுளே நான் பார்த்து பண்ணு ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே சூப்பரா கடவுள் பண்ணிட்டாரு நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க ஓகே உங்க எமோஷன்ஸ் நாங்க எடிட்டர் சாருக்கு பனிஷ்மென்ட் வந்திருக்கு அது என்ன பனிஷ்மென்ட் படிச்சிடலாம் பனிஷ்மென்ட்டா பிச்சை எடுக்க வேண்டும் ஜி பூம் பா ப்ராப்பர்ட்டி ரெடி உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு இப்போ நீங்க பிச்சை எடுக்கிறதுக்கு ரெடியா இது ஏன் தட்டு தர இது நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா ஆமா உங்க ப்ராப்பர்ட்டி தான் பிச்சை எடுக்கிறது அவுட்லேட்டே உங்க பிளேட்டே வந்திருக்கு பாத்தீங்களா கண்டிப்பா எடுத்தே ஆகணுமா எடுத்ததே ஆகணும் சரி பிச்சை எடுக்கணும்னா சேஞ்ச் வேணும் இல்லையா அதான் என்கிட்ட இருக்கே அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா ஓ ஓகே போடுங்க ஓகே ஓகே நான் பாதி சேஞ்ச் போடுறேன் நீங்க பாதி சேஞ்ச் போடுங்க பிச்சை போடணும் நீங்க வந்து அதே மாதிரி கேட்கணும் அம்மா பிச்சை போடுங்கம்மா அந்த மாதிரி டோன்ல ஆன்ட்டி கேளுங்க பிச்சை போடுங்க ஆயா பிச்சை போடுங்க ஆயாவா இந்த அவமானம் உனக்கு தேவையா பிச்சை இல்ல அங்கிள் சரி ஆயா ஸ்கூல் முடிச்சிட்டு வந்திருக்கேன் ஏதா பார்த்து செய்யுங்க இல்ல அங்கிள் சாரி இவ்வளவு நேரம் பண்ண டாஸ்க் இல்லையா நான் தான் சிரிச்சேன் சொல்லிட்டு சிரிங்க பிச்சை எடுத்தனே சார் பாவமா மூஞ்ச வச்சுக்கணும் சார் சொல்லுங்க பாவமா மூஞ்சி வச்சுட்டு கேளுங்க இப்பலாம் போட்டா சிரிக்க கூடாது ஏன்னு கேளுங்க நீ வெளியே வா இல்ல அவங்க சிரிக்கும் போது வந்து பழைய மெட்டாட் இன்ஜின் ஓடுற மாதிரியா இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து பிச்சை எடுங்க உன்னை பார்த்தா யாராவது 2 ரூபாய் போடுவாங்க நீங்க தான் பேசணும் ஐயோ ஒருத்தன் கேள்வி கேட்டு சாவடிக்கிறான் ஒருத்தன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சாவடிக்கிறான் நீங்க பேசுற டயலாக்ஸ் பொறுத்து தான் நான் காசு கொடுப்பேன் 10 ரூபாய் 2 ரூபாய் பாத்து காசு வாங்குங்க ஓகே ஏங்க கம் ஆன் அம்மா ஹாய் பாக்கிறதுக்கு உலக ஐட்டடா மாதிரி ஏதாச்சும் பார்த்து போடுங்கம்மா உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க ஏன்னா நீ ஓடிடுவ நான் தாத்தா மாட்டேன் நீங்க நிறைய போய் பேசுற பிச்சைக்காரரா இருக்கீங்க இருந்தாலும் நான் ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டீங்க 1 ரூபாய் வச்சுக்கோங்க ஐசிடி ஆயா மாதிரி இருக்கு சும்மா மாட்டே ராஸ்கல் என்ன சின்ன பழத்துல மாதிரி பேசிட்டு இந்த இதெல்லாம் கட் பண்ணணும் இதுல இருந்து எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க என் மனசுல பட்டதை நான் எப்பயுமே சொல்லிடுவேன் இந்த 1 ரூபாய்க்கு உன்னை உலக ஐட்டடா வேற கொடுத்துருங்க பிரச்சனையே இல்ல கேப் போட்டு பிச்சை எடுக்கிறீங்க உங்களுக்கு பார்த்தா அப்படியே தெரியுது பிச்சைக்காரர் மாதிரி பிச்சைக்காரன்னா இப்படி ஃபுல்லா கிழிச்சிடும் கூட 1 ரூபாய் சேர்த்து 2 ரூபாய் போட்டு விட்டுறீங்க இது என்ன ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு இது எனக்கு கூட பண்ணி மணியா அதுவே உனக்கு இப்பதான் தெரியுமா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அடுத்து ஒரு நல்ல பனிஷ்மென்ட்டா விளட்டும் சோ சாட் இது என்னமோ வேணும்னே போட்ட மாதிரி இருக்கு இந்த பால் நமக்கு பனிஷ்மென்ட் வந்தற கூடாதுன்னு நான் நியாயமா இல்ல ஓ அப்படியா அநியாயத்துக்கு போய் சொல்லக்கூடாது ஒழுங்கா குத்துறீங்களா ஆமா விழுந்தா கொடுத்துருவாங்க சார் தான் சாரோட கஷ்டம் கொடுத்துருவாரு அது பரவாயில்ல. அவர்கிட்ட பேசி நீ வாங்கிக்கோ இல்ல அது மாதிரி திரும்ப விடு வெளில வந்துரும் அதுக்காக தான் நான் அப்படியே இருக்கேன் ஐயோ பனிஷ்மென்ட்ல விழுந்திருக்குமே மாறிகிரி வேற எங்கேயோ வந்துச்சுன்னா சுரு மந்திரகாளி பனிஷ்மென்ட் தான் ஜண்டா ஜண்டா வரச்சே இல்லையே லாஸ்ட் ஒரு பால் இருக்கு இதுல நீங்க 500 ரூபாய் கூட அடிக்கலாம் மேபி நீங்க 500 கே டார்கெட் பண்ணுங்க அப்பதான் அது உள்ள விழும் திரும்பி நம்ம அதே மாதிரி நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற கொடுத்த காசுக்கு மேல கூறமா எடுத்த பிச்சைக்கு ஒரு 20 ரூபாய் வருமானு பாக்குறேன்
உங்க சைடு ஜண்டா இல்லன்னு சோ நினைக்கிறேன். சேட். நெகட்டிவ் வைப்ரேஷன். 4 பேர் விளையாடுனாங்க, அதுல 3 பேர் ஒண்ணுத்தையும் கிளிக்கல. ஒருத்தர் மட்டும் வந்து 100 ரூபாய் பண்ணிருக்காரு. இன்னொன்னு, இந்த 2 ஆங்கர்ஸும் இவ்வளவு நேரம் நம்மள ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க நம்ம ஃபன் பண்ணாங்களா? முடிச்சிடலாமா? இவ்வளவு நேரம் இங்க இருந்து வந்துகிட்டு இருந்துச்சு. நாங்க ஆங்கர்ஸ் நாங்க அப்படிதான் பேசுவோம். பட் நீங்க அப்படி எங்களை பேசக்கூடாது. ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும், யூ நோ. இல்ல அத ரிவெஞ்ச் எல்லாம் கிடையாது. அதாவது கிவ் அண்ட் டேக்னுவாங்கல்ல. என்ன கொடுக்குறோமோ அதான் திரும்ப வரும். சார் வார்த்தைங்கிறது விதை மாதிரி சார். நம்ம நல்லது விதைச்சா நல்லது இருப்போம், கெட்டது விதைச்சா. சோ நீங்க என்னத்த இப்ப பார்க்க போறோம். பார்த்தலாமா? ரெடி ஸ்டார்ட். யார் ஃபர்ஸ்ட் இதுல ஆல்பபெட்ல? டிடி. ரெண்டுமே டிடி தான். டி ஹெச் டி ஐ. இது ஃபர்ஸ்ட் டி. அப்ப டி ஐ தான ஃபர்ஸ்ட். ஹெச் தான் வரும். ஹெச் ஐ. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். அதான்டா, அதுக்கு மேல ஸ்டாப் பண்ணிட்டேன். ரெடி ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க நீங்க கை தட்டுங்க, உங்களுக்கு வெல்கம் பண்ணுங்க. என் அக்கா சூப்பரா தான் அடிப்பாங்க, சோ நோ ப்ராப்ளம். பாருடா அந்த பனிஷ்மென்ட் 4 பனிஷ்மென்ட் விழுந்து. சார் மேக்கப் போட்டுட்டேன் சார். பனிஷ்மென்ட்ல என்னால பண்ண முடியாது சார். அதெல்லாம் முடியாது. அந்த ஒரு பனிஷ்மென்ட் தவிர எதுவும் பண்ணல. ரெடி ஸ்டார்ட். ஓகே நோட் பண்ணுங்க. சரி, இப்ப அக்காக்காக எல்லாரும் கை தட்டலாமா? நல்லா பண்ணுங்க அக்கா, உங்களால முடியுங்க. ரெடி. எதை நீங்க எய்ம் பண்றீங்க? கொஞ்சம் ஸ்லோவா அக்கா, கொஞ்சம் ஸ்லோவா போட்டீங்கன்னா வந்துரும்க்கா. இங்க இருந்து உருட்டுங்க அப்படியே. உருட்டு. பாத்து. மூணாவது பால். எய்மே இல்லாம போட்டா இப்படி எய்ம் பண்ணுங்க முதல்ல. நீங்க எதை எய்ம் பண்றீங்க அக்கா? அதாச்சும் சொல்லிட போறேன். வாய முறா குறஞ்சி. சைலண்டா இரு. போச்சி மிஸ்ஸிங். ரெடி. இன்னும் 3 சான்ஸ். கண்டிப்பா ஒரு பனிஷ்மென்ட். ஹலோ. இது வந்து போங்கு. அவ்வளவுலாம் போடக்கூடாது. இங்க இருந்தா போடணும் அதுக்குள்ள. ரெடி. ஆங்கர் சரி போங்காட்டமா இருக்காங்க. சரி, இப்படி போட கூடாதா? டெத் பிட்ல இருக்கமா, இரிட்டேட் பண்ணாத. போயிச்சு. முடிஞ்சு. சூப்பர். சரி, இட்ஸ் ஓகே. நெகட்டிவ் வைப்ரேஷனால உங்களுக்கு விழுந்திருக்கலாம், தப்பு இல்ல. நம்ம அத பண்ணலாம். அந்த டாஸ்க் சுத்தி அதுவாவே இருக்குல்ல. என்னது? அதே பிச்சை எடுக்க வேண்டுமா? once again இந்த டாஸ்க் சொல்லி கொடுத்ததே என் அக்காக்கு, அவங்க தான். சோ என் அக்காக்கு இதெல்லாம் அசால்ட். அப்படியா? அசால்ட். சரி பார்க்கலாம். டக்குன்னு தூக்கி தட்ட கையில கொடுங்க. இந்தாங்க. இதுல அவங்க பேர். அதாவது இதுவரையிலும் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த மாதிரி சாரி கட்டிட்டு பட்டு புடவை கட்டிட்டு மேக்கப் போட்டு பிச்சைக்காரி நீங்க பார்க்கவே முடியாதுல்ல. கிளாசிக் மாடர்ன் பிச்சைக்காரி, அல்ட்ரா மாடர்ன் பிச்சைக்காரியா? ஒரு பிரச்சனையும் இல்ல சார். என் அக்கா முன்னாடி தான் ரிஹர்சல் பார்த்தாங்க. சோ நோ ப்ராப்ளம். நீ சொல்றத பார்த்தா என்ன குலத்தொழில் மாதிரி சொல்றே மணி. கரெக்ட்டா கட்டுட்டா. அவங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுத்து அவங்க ரிஹர்சல் பார்த்து கொடுத்தாங்க. ரைட் பார்க்கலாம். ரெடி ஸ்டார்ட் பண்ணலாம். அவர் பரம்பரை அகோரி. ஏய் மாதிரி குடிச்சிட்டு லூஸ் மாதிரி பண்ணாதடா சாவடிச்சிட்டடா. ஆடியன்ஸ் அப்படியே நீங்க கேக்குற பிச்சையில வந்து மனம் உருகி அங்க இருந்து ஜிபேல பணத்தை கொட்டணும் அப்படியே. அதுக்கு நீங்க நம்பர் கொடுக்கணும். அது கொடுத்தலாம். கீழ போடுறேன். நம்பர் கொடுக்கறேன். இவர் நம்பர். பிச்சை எடுக்கிறது அவங்க, காசு வாங்குறது நீங்களா? அதுல நம்பர் போட்டா உங்களுக்கு கொடுத்துறலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. உங்க ஜிபே நம்பரே போட்டுறலாம். ஃபோன் நம்பர் சொல்லு. 0091446461560641192. ரெடியா? ஓகே ஆடியன்ஸ் நோட் பண்ணுங்க. நல்லா பிச்சை எடுத்தாங்க. ஜிபே நம்பர் கொடுக்குறோம். பார்த்து கொஞ்சம் ஏதாவது பண்ணி விட்டுருங்க காசு. மம்மி வாடியா? மம்மி வாடி. நீ வேணா தெருவுல போனா கலெக்ஷன் ஆளுன்னு நினைக்கிறேன். பேசாம நீ வேணா போயிடு. சூப்பர். பிச்சாய் எடுக்கறதுக்கு 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ யாராச்சும் இருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீயா? இவங்க மாடர்ன் பிச்சைக்காரி அப்படிதான் பேசுவாங்க. சிங் சாங் சிங் செக் படிச்ச பிச்சைக்காரியா? ரெடி? வாங்க. கிளாசிக் மாடர்ன். எக்ஸ்கியூஸ் மீ சார், யாராச்சும் இருக்கீங்க? உள்ள பிச்சைக்காரி வந்திருக்கேன். டேய் யாரா அந்த நாய் அடிச்சு துரத்துங்கடா. ச்சே, ஆரம்பிக்கும் போது நல்லா போயிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்க. நான் இல்ல சார், பிச்சைக்காரி வந்திருக்கேன் சார். பிச்சைக்காரியா? உள்ள வாங்க. சார் ஏதாச்சும் பிச்சை இருந்தா போடுறீங்களா? ஏதாச்சும் சார் பைத்தியக்கார வச்சிருக்கீங்க ஆபீஸ்ல. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? ஏதாச்சும் பிச்சை போடுவாங்களா? அது நம்ம ஏதாச்சும் வீட்ல இருக்கிற மிச்சம் மீதி தான் கொடுப்பாங்க. ஏதாச்சும் எப்படி போடுவோம்? இதான் வெட்டியா இருக்கு. இது சில்ட்ரன் எல்லாம் கீழ வந்துச்சு. நான் பக்கத்துல இருந்த பிச்சை எல்லாம் கூட. சூப்பர். என்னடா கண்ணாடி போட்டு யாரோ ஒருத்தன் புதுசா எடிட்டர் போயிட்டு இருக்காரு. புது எடிட்டர் மாதிரி இருக்காரு. வேலைக்கு தகுந்த மாதிரி கெட்டப்ப மாத்திக்கலாம். சூப்பரா பிச்சை எடுக்கிறீங்க.
தேங்க்யூ ஸோ மச். அடுத்த 2 பால் பேலன்ஸ் இருக்கு, அதை ட்ரை பண்ணிடலாம். சார் அப்படியே கலெக்ஷனுக்கு பின்னாடி போயிடாதீங்க. அடுத்து 2 பால் இருக்கு. இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. எய்ம் பண்ணாம போடும்போதே பனிஷ்மென்ட்ல போயிடுச்சு. இவ ஒருத்தி தேங்காய குடி அடிச்சேன்னு வச்சுக்க வாடு பொளந்துருவ. நீ மரியாதை ஓடி போய் எய்ம் பண்ணி என்னத்த போடு. கமான் கமான். ஐயோ 3 பனிஷ்மென்ட் மிஸ் ஆயிடுச்சு. 1 2 3 மிஸ் ஆயிடுச்சு. ஓகே லாஸ்ட் பால். கண்டிப்பா சென்டர்ல இருக்கக்கூடிய பனிஷ்மென்ட்ல போய் விழ போகுதுன்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணுங்க. பாலை கரெக்டா பிளேஸ் பண்ணணும். தூக்கி விட்டு எறியலாம் கூடாது. ஓகே ரெடி? நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிட்ட இருக்க போடலாம். மிஸ் ஆயிடுச்சு. ஓகே சூப்பர். அதாவது 2 ஆங்கர்ல ஒரு ஆங்கர் பாத்தீங்கன்னாக்கா சூப்பரா உங்களுடைய டாஸ்க் முடிச்சிட்டாங்க. ஒரு பனிஷ்மெண்டோட போறாங்க, பைசா எதுவுமே வாங்கல. சோ அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா திவ்ய தர்ஷினி மாதிரி திவ்ய ஸ்ரீ வராங்க. அதே திவ்ய தர்ஷினி மாதிரி அது ஒரு ஃபேமஸான ஒரு பேரு டிடி அப்படின்றது. அந்த மாதிரி இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். டிஎஸ் வராங்கப்பா. டிஎஸ் வாங்க. டிஎஸ்ஆர் ரவி. ஓகே டிஎஸ்ஆர் வாங்க. டிஎஸ்ஆர் நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீங்க நல்லா நான் பண்றீங்க. பண்ணல, அவங்க தான் பண்றீங்க. ரவின்றது வேற, ரவின்றது வேற. ஓகே ரெடி போயிடலாம். உங்க டாஸ்க் நீங்க எங்க எய்ம் பண்றீங்க மேடம்? ஏதோ போடுவோம். எனக்கு பேராசெல்லாம் கிடையாதுங்க எல்லாரும் மாதிரி. நான் அதே டெய்லர் அதே வாடகை. சரி 20 ரூபாய் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. எய்ம் பண்ணுங்க. சொன்னாங்க எய்ம் பண்ணுங்க. 50 20 something. ஓகே 10 வருஷம் கீழ்பாக்கத்துல இருந்தேன். யாரு? நான் தான். அப்புறம் அப்படி இப்படி குணப்படுத்தி என்ன இந்த ஸ்டேஜ்ல கொண்டாந்து விட்டாங்க. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸிங். பால் எடுங்க. கடவுள் என் பக்கம் இருக்காரு. கண்டிப்பா பனிஷ்மென்ட் எல்லாம் போடுவாங்க. நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. பைத்தியத்துல வச்சுட்டு அகோரி கலை கூடாது சார். அப்புறம் சண்டைக்கு வந்துருவாங்க. நான் கடவுளா? அவரோ அந்த மாதிரி போறவல. ரைட் தான். ரெடி அடுத்த பால். இன்னொரு ஆனந்தம் அந்த கரடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே பனிஷ்மென்ட் வேணும். நீங்க இல்ல கரெக்ட்டா விழும். இப்ப விழும் பாரு. விழாது சார். ரெடி? நான் நம்புறேன். ஐயோ இன்னும் 3 பால் இருக்கு. நான் தான் சொன்னல गाइस, கடவுள் பக்கத்துலயே இருக்காரு. பக்கத்துல இருக்காரு. நீங்க தான். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ஐயோ பாடே நோட் பண்ணுங்கடா. மிஸ்ஸிங் ஜஸ்ட் மிஸ்ஸிங். இன்னும் 2 இருக்கு. இத சேஞ்ச் பண்றீங்களா? ஐபிஎல் டே போடுங்க. ஓ மை காட் ஜஸ்ட் மிஸ். எனக்கு அங்க போகும்போது உயிர் இல்ல எனக்கு. இந்த பால் பனிஷ்மென்ட்ல தான் விழுதுன்னு நான் சொல்றேன். இப்ப விழலன்னா அந்த 500 ரூபாய் எனக்கு கொடுத்துறீங்களா? ஒத்துப்பீங்களா? விழுந்தா 1000 ரூபாய் கொடுக்குறியா? நான் கொடுக்குறேன். நீங்க 500 ரூபாய் கொடுக்குறீங்களா? காலாட்டுல வேட்டக்காரன் பார்ட்டி கருப்போட சாவலம், ரத்னசாமி பார்ட்டி பெங்களூர் ராமச்சந்திரா சாவலம் பறக்க போகுங்க. ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டேனே பங்கு. சரி போடுங்க, ட்ரை பண்ணலாம். ஒத்துக்கணும் முதல்ல. வேண்டாம் ஆனா அதான் விழும். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் பேச்சா பேசுன. 1000 ரூபாய் ஆடியன்ஸ் இங்க பாருங்க. என் மனசுல இருக்கிறத நான் பேசணும்னு நினைக்கிறேன். சார் 1000 ரூபாய்க்கு நோட்டே கிடையாது சார். முதல்ல நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன். வாங்க செம்ம டாஸ்க் வந்திருக்கு. அதாவது மேடம் ஏதாவது வந்துட்டு நம்மளால முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நடந்துரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நடக்காது. ஏற்கனவே சொன்னாங்களே இன்னும் நடக்கலையே அப்படின்னு நினைச்சோம். கரெக்டா நடந்துருச்சு. நான் சேலஞ்ச் பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கு? கோவிந்தா 1000 ரூபாய் சார் கடவுள் லைட்டா விலகிட்டார். அது எப்படி பாருங்க மிஸ் ஆகி அது உனக்கு வரணும்னு இருந்திருக்கு. அந்த சொன்னல 20 ரூபாய்ல போடுங்க. 20 ரூபாய்ல எய்ம் பண்ண. ஆனா உனக்கு அது கொடுத்தது என்ன தெரியுமா? நீ எப்படி அழுது கொண்டே சிரிக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கல. இங்க வாங்க. ஓ பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, ரியாலிட்டி. இதுவும் ரியாலிட்டி தான். இது பெர்ஃபெக்ட் ரியாலிட்டி. ரெடி? ரொம்ப பயமா இருக்கு. ரெடி ஆடியன்ஸ் கொஞ்சம் மனசு எல்லாத்தையும் திடப்படுத்திங்க. 18 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. இதையும் பாருங்க. ஏன் சிரிப்ப கேட்காதீங்கன்னு சொல்வீங்களா விட்டா? இல்ல அவங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்கணும். டிஸ்க்ளைமர் போடாம ஏதாவது ஆயிடுச்சுனா. ரெடி ஸ்டார்ட்.
நான் கிளிசரின் போட்டுக்கவா? என்னது இது ஆக்டிங் இது கிளிசரின் போறதுக்கு இது பனிஷ்மெண்ட். ரெடி? என்னது வாய் மட்டும் அழுதுட்டு சிரிக்க சொன்னாக்கா வாயை பொத்திட்டு ஏதோ இல்ல இளவு வீட்டுல உட்காந்து ஐயோ இள வயசுல போயிட்டியாடா நீ அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு. லைட்டா அழுக வர வைக்கணும்ல. திடீர்னு பாடி எந்திரிச்சிருச்சு. மா அழுதுட்டு சிரிக்கணும்னு சொன்னாங்க, நீ அழுகிறது மட்டும் தான் பண்ற. எப்படி சார் அழுதுட்டே சிரிப்பாங்க? அதுதான் டாஸ்க். இப்ப பனிஷ்மெண்ட் அவன் பண்ணுவான் பாரு பிரவீன், அழுதுட்டே சிரிடா வாடா. இப்ப பண்ணு அவன் எப்படி ஒரு சாம்பிள் கொடுறான் அந்த பொண்ணுக்கு. சாம்பிள் பாருங்க, இப்ப ஒரு சாம்பிள் கொடுப்பாரு, அதே மாதிரி பண்ணணும். ரெடி? பாத்தீங்கல்ல என்னடி வாய்ஸ் இது? யாரா அது லாரியை வீட்டுக்குள்ள விட்டது? பிரேக் பிடிக்காத லாரி உள்ளுக்குள்ள அந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. எழுந்து ரெடி? அதான் சிரிச்சு காட்டினார். ரெடி? அழுதுகிட்டே சிரிக்கணும், அழுகணும் சிரிக்கணும். ரெடி? ஸ்டார்ட். ஐயோ பைத்தியம் முத்திருச்சு. ஆத்தாடி சார் இங்க வாங்க, போலீஸ் சார், போலீஸ். அந்த பொண்ணு கொஞ்சம் லூசு, ஹெல்ப் பண்ணீங்கன்னா அப்படியே. லூசா சொன்ன வேணாமையா? இங்க வாங்க, ஒரே பைத்தியமா தெரியுதுங்க. ஓகே, குட் சூப்பர் ஃபன்னா இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணாங்க. சோ கடைசியில ஒரே ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னீங்கன்னா, யாருக்கு கிடைச்சிருக்கு? ஜேபி வெல்கம் பண்ணி அந்த 100 rupees அவர் கையில கொடுத்துருங்க. எல்லாரும் கை தட்டுங்க. இதுக்கே ஃபீல் பண்ணணும். ஏதோ பேசுறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, நீங்க சந்தோஷப்படணும். அதான் சந்தோஷப்படுறீங்க. ஃபீல் பண்றாங்க. எப்படி இத வாங்கிட்டு போயிட்டு எனக்கு தான் கொடுக்க போறாங்க. வாங்கிட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? எந்த பானிபூரி கடையில ஃபர்ஸ்ட் கொடுக்க போறீங்க? உங்களுக்கு பானிபூரி ரொம்ப பிடிக்குமா? நான் பீச் ஓரத்துல 65 வாங்கலாம்னு பார்த்தா எனக்கு அதுவும் பிடிக்கும். யார் நீ? உன்னதாண்டா யாரா நீ? ஓகே, பீச் ஓரத்துல போயிட்டு ஒரு பங்களா வாங்கலாம்னு இருக்காரு. இத வச்சு வாங்கிடலாம். எனக்கு அது மட்டும் இல்லாம ஒரு கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. அதாவது என்கிட்ட இருந்து இப்பதான் கடனே கேட்டு வாங்குறான். என்னமோ நான் கொடுக்கணும்ன்ற மாதிரி பேசுறான். அந்த தெரியுது பாரு ஒரு மரம். ஆமா, அங்க போய் சூப்பர். இன்னைக்கு கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. இது எதுக்காக அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சோடனே வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டிஸ் இல்லாம உடனே பாத்தீங்கன்னா லேசியா இருக்கும். வேலை செய்யற வேலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா செய்ய முடியாம அப்படியே ஸ்லோவா பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக சும்மா ஒரு சின்ன சேலஞ்ச் மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி டெய்லியும் பிளான் பண்ணிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்க ஆஃபீஸ்லயோ இல்லை உங்க வீட்லயோ போர் அடிக்கும் போது ஒரு 4 பேர் வீட்டுல இருந்தா கூட சேர்த்து வச்சு ஜாலியா இந்த மாதிரி ஃபன் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ஒரு டாஸ்க்ன்றது தாண்டி ஒரு எய்ம், ஒரு ஃபன் இதெல்லாம் இருக்கும்போது சில கவலைகள் நம்மளை விட்டு கூட போகலாம் அப்படின்றதுக்காக தான். ஜாலியா ஃபன்னா எடுத்துங்க, ரொம்ப சீரியஸா போயிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ. Have fun guys. தேங்க்யூ, பாய். அடுத்த சேலஞ்சில மீட் பண்ணுவோம். பாய். அடுத்ததா என்ன மாதிரி சேலஞ்ச் போடலாம்ன்றது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, சூப்பர். அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க அப்படின்னீங்கன்னாக்கா நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு வந்துடும். இது எதுக்காக மட்டும் இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அடிச்சு உடங்க. டிங் அப்படின்னு இங்க உடஞ்சிருச்சு, அங்க உடைக்கணும். அடுத்த லெவலுக்கு இது என்ன கொண்டு போக போறோம் அப்படின்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறம் எபிசோட் வைஸ் கொண்டு போக போறோம். உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதில் அப்பப்போ பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட்ஸ் நாங்கள் போட போறோம். கண்டிப்பா நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டிலையும் இருக்கலாம். விருப்பப்பட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லயோ இல்லை ஷார்ட்ஸ்லயோ நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உங்களை தேடி வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க மிஸ் பண்ணாம கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. Thank you all. Bye. Bye.